கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு பிரயோஜனம் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கொள்வோமாக. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், புறப்படுகிற இப்போ தேவன் நமக்கு ஏதோ சொல்கிறாரு, இருதயத்தில் வச்சுக்கிட்டா நம்ம பிழைப்போம். பிழைப்போம்னா சாக கிடக்கிறவன் எந்திரிச்சிட்டாங்கிற அதுவும் இருக்க தான் செய்யுது. வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். இந்த வாழ்க்கையின் முடிவிலே பரலோக வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் சற்று நிதானித்து பார்ப்போமாக. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கு இப்பொழுது தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை சற்று கவனித்தால் அந்த வார்த்தையினாலே நாம் இப்பொழுது பிழைக்கலாம். ஏதோ இந்த பிரசங்கங்க, இந்த சர்ச்சுங்க, இந்த பைபிளுங்க, அதை வாசிக்கிறதுங்க, ஜெபம் பண்ணுறதுங்க என்னங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது பெரிய பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அநேகருடைய, அதாவது பொதுவாக 199 விசுவாசிகள் கட்டாயத்தினால போகணும்ல சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால தான் வர்றாங்களே ஒழிய, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகிறோம், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் பேசுவார், என்னை வாழ வைப்பார், அப்படி உற்சாகத்தில் சர்ச்சுக்கு வர்றவங்க எங்கே கொஞ்சம் பேர். ஆனால் உண்மை என்ன? தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை வந்தால் நம்ம பிழைப்போம். அதனால தான் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறது யாராம்? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. என்னத்தை விதைக்கிறாராம்? தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை விதைக்கிறாராம். ஜீவ வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள். அதை வெறுமனே வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லிட முடியாது. ஜீவ வார்த்தைகள் என்ன? ஜீவன். முதலாவது அந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவன் உண்டாக்குறது, நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குறது. அந்த ஜீவ வார்த்தைகளை விதைக்கிறாராம். எங்கே விதைக்கிறாராம்? மனுஷருடைய இருதயத்தில் விதைக்கிறாராம். மனுஷருடைய இருதயத்தில் விதைக்கப்படும் போது அந்த மனுஷருடைய இருதயம் நல்ல நிலம் போல் இருந்தால் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டு நல்லா வளர்ந்து கனி கொடுக்குது. அல்லது கற்பாறை போல் இருந்தால் அது ஒரு மாதிரி ஆயிடுது. முள்ளுகளாக இருந்தால் அது ஒரு மாதிரி ஆயிடுது. வழியருகே ரோட்டோரம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் எந்த இருதயம் நல்ல நிலம் போல் இருந்ததோ அந்த இருதயம் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் விதைக்கிற அந்த ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அது வளர்ந்து கனி கொடுக்கும். அப்போ நாம் அப்படி கனி கொடுக்குற வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் இப்போ நான் சொல்லும்போதே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? நாம் பிழைப்புக்கேற்ற விதத்தில் நாம் பிழைத்து கொள்ளும்படி நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? தேவன் நமக்கு கொடுக்குற வழி நடத்துதல் என்ன? கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? இதை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று கவனிப்போமாக. எபேசியர் 1 அதிகாரத்தில் நம்ம 3வது வசனம் வாசித்தோம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்புறம் ஒரு வார்த்தை இடையில பேசணும்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நம்முடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாக இல்லை. அப்படி நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும்னு சொல்லி பவுல் வேண்டிக்கிட்டதாக எழுதுகிறோம். ஏன்னு கேட்டால் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இல்லாததுனால தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்காம நம்ம இந்த உலகத்து காரியங்களையாக பார்த்து அதை அப்படி இப்படியாக்க நம்ம எப்படி இப்படி வர்றது அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறத அந்த கண்ணோட்டம் வேறே ஆகிவிட்டது. ஆனால் கர்த்தருடைய காரியங்களை காண்களேன்னு சொல்லலை, காண்றாங்க. அதனால தான் பைபிள் கையில் வச்சுருக்காங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, காணிக்க போடுறாங்க. அதெல்லாம் உள்ள ஜீவன் இருக்கிறது. ஆனால் அதை பரிபூர்ணமாய் சுதந்திரிக்கக்கூடிய அந்த ஒரு பலன் இல்லை. ஏன்னா பார்க்கவே இல்லை. அதனால தான் பவுல் ஜெபம் பண்ணுறான், உங்களுக்கு மனக்கண்கள் பிரகாசமாகட்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். தேவன் என்னெல்லாம் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார்களதை நீ பார்த்து அறிந்து கொள்ளும்படியா உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்படி அப்புறம் அடுத்தது 2 வசன தொகுப்பு நான் வாசிக்கணும். முதல் அதிகாரத்தில் 20லிருந்து 23 வரை, அப்புறம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம். 2ஐயும் நான் சேர்த்து வாசிக்கணும். அதாவது தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார் என்பதை நான் உண்மையாக பார்த்து அதை நம்பி ஏற்றுக்கொண்டு, அதாவது விசுவாசி நம்பி ஏற்றுக்கொண்டு அந்த பாதையிலே நாம் பயணிக்கும்போது, அவர் கொடுத்த பாதையிலே நாம் செல்லும்போது, இந்த உலகத்தாரெல்லாம் போகிறாங்க பாவத்தில், அதில் இல்லைங்க, பாவ வாழ்க்கை இல்லைங்க, சபிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லைங்க. கர்த்தரோ ஜீவன் உள்ளவர், கர்த்தரோ ஆசீர்வாதத்தை தருகிறவர். இன்றைக்கு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த மண்பாண்டம், இந்த சரீரம் மண்ணால் ஆனது, அதனால் அது மண்பாண்டம்னு பைபிள் சொல்லுது. இந்த மண்பாண்டத்தில் தேவாதி தேவனுடைய மகிமையான ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம எப்பேற்பட்ட மேன்மையானவர்கள். அவர் நமக்கு எந்த அந்தஸ்து கொடுத்துருக்கிறாருன்னு இங்கே நம்ம இதை கவனிக்கணும். அதாவது எபேசியர் 1வது அதிகாரத்தில் 20 முதல் 23 முதல்ல வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சுருக்கமாக சொல்லப்போனால், பிதாவாகிய தேவன் இயேசுவை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து மீதி இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய பாதடிக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பெரிய ரகசியம், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய, அது யார்? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் யார்? பிதாவாகிய தேவன் தான். நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபை. எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபை. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நம்மெல்லாம் சபையில் இருக்கிறோமே, நமக்கு லோக்கல் சர்ச் தான் தெரியுங்க. 50 பேர் 30 பேர் 70 பேர் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சபை தான் தெரியும். ஆனால் தேவன் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் சபைன்றார். உலகெங்கும் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சபை, யூனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை. அது மட்டும் இல்லை, ஆதாமுடைய காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் இனிமேலும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமா சேர்ந்து அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்கள்ல, அந்த ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் சேர்த்து வச்சு அதை தான் சபைன்னு சொல்கிறாரு. அப்படி எல்லா ரட்சிக்கப்பட்டவர்களையும் சேர்ந்து
அந்த சரீரமாகிய சபை, அதுக்கு தலை யாராம்? இயேசு. சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார், கொடுத்தார். பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அப்போ ஆதாம் காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், இனிமேல் ரட்சிக்கப்படுகிற எல்லாரும் சேர்ந்து உலகளாவிய சபை அப்படி சொல்கிறோமே. அப்போ ஆதிகாலம் முதல் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை தான் சபைன்னு பைபிள் சொல்லுது. அந்த சபை, சரீரமாகிய சபைக்கு இயேசுவை தலையாக பிதாவாகிய தேவன் தந்தருளினார். என்ன நடந்துச்சான்? இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்து தம்முடைய வலது பார்சலில் உட்கார பண்ணார். அப்புறம் இந்த சபைக்கு இயேசுவை தலையாக தந்தருளினார். சபைக்கு தலைன்னா நம்ம சபையில் ஒரு அங்கம்னா, இயேசு தலைன்னா அப்போ அது இயேசு சொல்கிறத கேட்டு நடக்கிற ஆளுகன்னு நமக்கு விளங்கணும். மூளை நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் சரீரம் ஒழுங்காக வேலை செய்யும். அது சொல்கிறத கேட்டு நடக்கணும். அது விசேஷமாக ரட்சிக்கப்பட்டிருக்க இடத்துல இயேசுவே தலையாக இருக்கும்போது அவர் சொல்கிற காரியங்களை சரீரம் செஞ்சிச்சுன்னா சரீரம் நல்லா சுகமாக பலனாக இருக்கும். பாருங்கள், நாமளாக ஞானமாக நடந்து கர்த்தருடைய வழியில் எல்லாத்தையும் செவ்வையாக செய்ய தெரியலை. அதனால் இந்த காலங்களில் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியான மூலமாக நம்மை வழிநடத்துகிறவர். ஆனால் அல்டிமேட்டாக பார்க்குற போது சபை எல்லாவற்றுக்கும் தலையாக இயேசுவை கொடுத்துருக்கிறார். ஏன்னா இயேசு தான் சபையை சம்பாதித்தவர். இயேசு தான் சிலுவைக்கு போய் இந்த மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து இந்த சபையை சம்பாதித்தார். அவர் போய் பரிகாரம் பண்ணலைன்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது, ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்பட முடியாது, ஒருத்தன் கூட தன்னுடைய பாவத்தை விட்டு தன்னை விடுவித்து கொள்ள முடியாது. அப்படி விடுவிக்க அவர்கள் செய்கிற முயற்சிகள்லாம் வீணான கிரியைகள், செத்த கிரியைகள்னு பைபிள் சொல்லுது. அப்படியானா இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட முடியாத இருக்கிற நிலைமையில் இயேசு சிலுவைக்கு போய் பிதாவாகி தேவனுடைய சமூகத்தில் நின்றுக்கிட்டு அவனுடைய பாவங்களுக்கு நான் பரிகாரம் செய்கிறேன், தண்டனையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இப்போ மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டதுனால அவர் சரின்னு சொல்லி இப்போ ரட்சிக்கப்பட்டு நீங்கள் நானும் வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ சபையாக இருக்கிறோம். இந்த சபைக்கு யார் தலைன்னு கேட்டால் இயேசுவே. ரெண்டு காரியம் சொல்லிட்டான். ஒன்று, இயேசுவை பிதாவாகிய தேவன் வலது பார்சலில் உட்கார வச்சார். ரெண்டாவது, சபைக்கு தலையாக அவர் வைத்தார். மூணாவது இன்னொரு வசனம், எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நம்ம எல்லாம் இந்த பாதாளத்தில் அல்லது இந்த உலகத்தில், வேதனையான உலகத்தில், கிறுக்குத்தனமான உலகத்தில், பைத்தியம் பிடிச்ச உலகத்தில், பாவம் நிறைஞ்ச உலகத்தில், அந்தகாரம் சூழ்ந்த பிசாசு ஆளு இந்த உலகத்தில் நாங்கள் என்ன பலவீனமாக இல்லைங்க. யுவர் ஸ்பிரிச்சுவல் பொசிஷன், உங்களுடைய ஆவிக்குரிய அந்தஸ்து, நீங்கள் யார் என்று கேட்டால் உன்னதமான தேவனுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்துவுடனே கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். தேவன் எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் நம்மளை தூக்கி கழுவி பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவோடைய மகிமையை அவருக்கு நமக்கு கொடுத்து நம்மை தூக்கி உன்னதங்களிலே அவருடைய வலது பார்சத்திலே உட்கார வைத்திருப்பார் என்று நீங்கள் சற்று நிதானித்து பாருங்கள். இவ்வளவு மேன்மையாய் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியாலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினாலே ஆளுகை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. தேவனுக்கேற்ற விதத்திலே ஆளுகை செய்வது. கர்த்தர் ஆதாமை உண்டாக்கும்போது, என்னுடைய சார்பாக நீ பூமியை ஆண்டுக்கன்னு சொல்லி கொடுத்துருந்தார். அவன் இஷ்டத்துக்கு போனான். கடைசிக்கு அவன் ஆண்டுக்கிறாம பிசாசு இவனை ஆண்டு, பிசாசு உலகத்தை ஆண்டுக்கிறது ஆயிடுச்சு. ஆனால் இயேசு வந்தார், பிசாசுக்கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை பிடுங்கினார், அந்த சாவியை பிடுங்கினார். பிடுங்கி கொண்டு வந்து இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மளை பார்த்து, இதோ
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்குறேன்னு உங்ககிட்டையும் என்கிட்டையும் கொடுத்துருக்கிறாரு. அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் பேதுருக்கிட்ட சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட அன்றைக்கு பேதுரு இந்த ரட்சிக்கப்பட்ட சபை மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அவன் தான் ஒரு ஆளாக எடுத்துக்காட்டான ஆளாக இருந்ததுனால அவன்கிட்ட சொல்லியிருந்தார். இன்றைக்கு நமக்குள்ளே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகையின் அதிகாரம், டொமினியன், ஆண்டு கொள்ளக்கூடிய. ஆதாம் இழந்து போனதை திரும்ப கொடுத்துருக்கிறார். அதான் மீட்பு. இன்றைக்கு இந்த வசனங்களை சற்று நினைத்து பாருங்கள். நீங்கள் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய அதிகாரங்கள் என்ன? நீங்கள் தேவனுடைய சார்பாய் பூமியை, அதாவது உங்களுடைய உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளக்கூடியவர்கள். அப்படி உங்களுடைய உலகத்தை நீங்கள் தேவனுடைய சார்பாய் ஆண்டு கொண்டு, இங்கே தான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். இப்போ அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் பிழைக்கிறது மாத்திரமில்லை, தேவனுடைய சார்பாக இருந்த உங்களுடைய உலகத்தை ஆண்டு கொண்டு தேவனுக்கு சாட்சியாக இருந்து பிசாசுடைய கிரியைகளை அழித்து தேவனுடைய கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே நிறைவேற்றுவீர்கள். இதை, இந்த பெரிய ஆஸ்தியை, வல்லமை, அதிகாரத்தை, ஒரு பெரிய வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை நினைத்து பார்ப்போமாக. கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்வோமாக. ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடுக்கிக் கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போ சொல் தவறாதவனா, கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவனா இருக்க நம்மை தீர்மானித்து கொள்வோமாக. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீங்கள் உங்களுக்கு விரோதமான இருக்க வல்லமைகளெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம். கர்த்தர் அப்பேற்பட்ட மேன்மையான அந்தஸ்திலே உங்களை வைத்திருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.